வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் விவசாய கடன் தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்குது. என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் தான் விவசாய கடன் அதிகம் தள்ளுபடி செய்ய திட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் போயிட்டுருக்கு. பொதுத்துறை வங்கிகளில் கார்ப்பரேட் முதலாளிகள் பெற்ற கடன்கள் 12 லட்சம் கோடி ஒன்றிய அரசு தள்ளுபடி செய்கிறது. ஆனால் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்கிறது என இந்த மாதிரி தகவல்கள் எழுந்திருக்காங்க. ஸோ 12 லட்சம் கோடி எங்க விவசாய கடன் வெறும் 75,000 80,000 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்கிய விவசாயிகள் எங்க? இப்படி தாங்க மக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் விவசாய கடன் அதிகமாக இருக்குது, இதில் தள்ளுபடி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்கள் போயிட்டு இருக்கு. ஸோ நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை இந்த கூட்டம் நடைபெறும். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக விவசாய கடன் என்பது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கொடுத்த பதிலின் மூலமாக தெரியவந்துள்ளது. மேலும் அதனை தள்ளுபடி செய்ய திட்டங்கள் இல்லை என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதன்படி இன்றைய கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்தின் பொழுது விசிக எம்பி ரவிக்குமார் சில கேள்விகள் எழுப்பினார். அவர் பேசுகையில் விவசாயத்துறையில் நிலவும் நெருக்கடி மற்றும் கடன் சுமை அதிகரிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெறப்பட்ட விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யுமாறு விவசாயிகள் விடுத்துள்ள கோரிக்கைகளை அரசு கவனத்தில் கொண்டுள்ளதா அப்படி என்றால் அந்த விவரங்கள் எவை? தமிழ்நாடு உட்பட பல மாநில அரசுகள் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ள நிலையில் பொதுத்துறை வங்கிகளில் நிலுவையில் உள்ள பயிர்க்கடனுக்கு அத்தகைய நிவாரணம் எதுவும் வழங்கப்படவில்லையே. இதோடைய உண்மைதான தகவல் தான் என்ன? ஸோ அவர் பேசுகையில் விவசாயத்துறையில் நிலவும் நிதி நெருக்கடி மற்றும் கடன் சுமை அதிகரிப்பு, இதனால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் படுற துன்பங்கள் எல்லாத்தையும் பற்றி அப்டேட் பண்ணாருங்க. 31 மார்ச் 2026 நிலவரப்படி தேசியமயமாக்கப்பட்ட பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகளின் நிலுவையில் உள்ள மொத்த கடன்களுடைய கவனத்தையும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ ஒவ்வொரு வங்கிகள்லையுமே அதில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அத்தகைய கடன்களை ஒரே தவணை தள்ளுபடி செய்வது அல்லது மறு சீரமைப்பு செய்வது குறித்து பரிசீலிக்க அரசு உத்தேசித்துள்ளதா என விழுப்புரம் தொகுதி விசிக எம்பி ரவிக்குமார் அவர்கள் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ கடன் நெருக்கடியில் உள்ளவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி அழுத்தத்திற்கான சொத்துக்களை தீர்வு காண்பதற்கான முதன்மை வழிகாட்டுகள் 2025 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 75,000 தள்ளுபடி 75,000 வரைக்கும் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ தள்ளுபடி அதிகரிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. 75,000 இருந்து 3 லட்சம் வரைக்கும் அதிகபட்சமாக தள்ளுபடியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டு இருக்கு. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். இதற்கான அப்டேட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.